ராணின்னு ஒருத்தவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒர்க்கில் செம்ம ஷார்ப், ஆல்வேஸ் டாப்புங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, லைக் அவார்ட்ஸ் ப்ரைஸ்ன்னு. ராணி கிட்ட ஸ்லோவாக ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது. மீட்டிங்கில் சஜஷன் வந்தால் எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு கட் பண்ணிடுவாங்க. மிஸ்டேக்ஸ்னு காமிச்சா அதுவா சிச்சுவேஷன் தப்புன்னு ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. சைக்காலஜிக்கலாக இதுக்கு பேர் ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ராணியோட மைண்டு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, ஆனால் க்ரோத்தை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளில் ராணிக்கு டீம் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தவறி போயிடுச்சு. அப்போது ஒரு சீனியர் சொன்னார், நீ வீக் இல்லைனா நீ கேட்க மறந்துட்டேன்னு. அந்த வார்த்தை அவளை யோசிக்க வச்சுட்டு அவள் தவற உணர ஆரம்பித்தா. நெக்ஸ்ட் மீட்டிங்கில் ராணி லிசன் பண்ணாங்க. அவளே அக்செப்டன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க. லேர்னிங் என்னென்னா, ஈகோ கான்ஃபிடென்ஸ்னு ஃபீல் பண்ணும், ஆனால் கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறது லேர்னிங் தாங்க. ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ணால் க்ரோத்தை லூஸ் பண்ணுவீங்க. ஹெல்த்தி லைஃப், ஹாப்பி மைண்ட். உங்கள் நந்தினி. ஸ்மைல் பண்ணி தான் பாருங்கள், லைஃப் ரொம்ப அழகாக மாறும்.